ஹாய், நான் உங்கள் திவி. ரீசெண்ட் டேஸ் பேக் கொடைக்கானல் போனப்போ கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் வாங்கினேன். கேரட், முள்ளங்கி, நூக்கல் இந்த மாதிரி வாங்கிட்டு வந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த க்ரீன் லீஃப் இருக்குது இல்லையா, இப்போ அந்த க்ரீன் லீஃப் வச்சு தான் நம்ம ஒரு துவையல் ஒன்று பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆக்சுவலாக இந்த ஒரு க்ரீன் லீஃப்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. நம்ம வாங்க இந்த துவையல் செய்யறதுக்கு என்னென்ன வேணுன்றதை பார்க்கலாம். வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன், தக்காளி, பூண்டு. இந்த பூண்டு பார்த்திங்க அப்படின்னா அங்கே கொடைக்கானல் வாங்கின பூண்டு தான். அப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் நார்மலாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு டூ ஸ்பூன் எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகா பார்த்திங்க அப்படின்னா நான் 2 கீறி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ஒரு வதக்கிட்டு அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூண்டு கொஞ்சம், நம்ம அந்த கொடைக்கானல்லேருந்து வாங்கிட்டு வந்தோம்ல அந்த பூண்டு, அது கூட கொஞ்சோண்டு சோம்பு, மிளகு, அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது நம்மளோட செரிமானத்தன்மையை வந்து மேம்படுத்தும். ஸோ நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. இதை ஒரு வதக்கிட்டு அது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு நல்ல வதக்கிட்டு அது கூட கீரையை ஆட் பண்ணணும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கீரையெல்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நல்ல குருவை கட் பண்ணி அதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மண் இருக்கும், ஸோ அதனால் நம்ம அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கினதுக்கப்புறம் அதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் கொஞ்சமாக இதை வதக்கிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அது சுருங்கும், நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த கன்சிஸ்டன்சியில் கொஞ்சமாக லைட்டாக, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா கீரையும் தண்ணி விடும். ஸோ அதனால் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம வதக்கி எடுத்துக்கணும். நல்லா உங்களுக்கு வதங்கும் போது தெரியும், நல்லா தக்காளி வதங்கி இருக்கும் போது தோல் பிரிஞ்சு வர்றதுலேருந்து எல்லாமே நமக்கு தெரியும். அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம என்ன பண்ணணும், நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை ஆட் பண்ணிக்கலாம். வீணாகாமல் இருக்கும். நம்ம இந்த துவையல் பார்த்திங்க அப்படின்னா 4 days வந்து நம்ம 4 to 5 days வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் கண்டெயின் பண்ணி கூட வச்சுக்கலாம். தேவைன்றப்ப நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், மிக்ஸியில் போட்டு ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கணும். நம்ம டிப் பண்ணி எடுக்கிறது எப்படின்னா கொஞ்சம் நல்லா நைஸாகவே டிப் பண்ணி எடுத்துக்கலாம். அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் நம்ம வானலில் நல்லெண்ணெய், நல்லா கேட்டுக்கோங்க, நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் தாளிப்புக்கு கடுகு, கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்கணும். காஞ்ச மிளகா நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் போட்டால் தான் காரம் நல்லா ஸ்பைசஸ் இறங்கும். போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கணும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வரணும். அந்த கன்சிஸ்டில் இருந்தால் தான் நம்ம எடுத்து வைக்கும் போது பொருள் வந்து வீணாகாமல் இருக்கும். ஸோ நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். பார்த்திங்க அப்படின்னா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதை நம்ம சூடான சாதத்தில் இதை நம்ம இந்த துவையில போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நான் உங்கள் திவி. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு போங்க.